வணக்கம். உங்கள் ராஜா வழக்கறிஞர் கோவையிலிருந்து. நான் வாசித்த புத்தகம் என்ற தலைப்பில் இன்று பார்க்கக்கூடிய புத்தகம் வீடில்லா புத்தகம் என்ற புத்தகத்தை பற்றி பார்க்க போகின்றோம். இந்த புத்தகத்தை எழுதியவர் ஐயா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். இந்த புத்தகம் 232 பக்கங்களை கொண்டது. இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா இந்த புத்தகம் தான் நான் வாசிக்கிற அந்த பழக்கத்துக்கு இன்னும் கூடுதலாக ஒரு வெறியேற்றிய புத்தகம்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த புத்தகத்தை வாசித்ததுக்கப்புறம் தான் நான் புத்தகம் வாசிக்கிற பழக்கத்தை 100 மடங்கு செய்ய வாசிக்க வைத்த இந்த புத்தகம். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா தமிழ் இந்துங்கிற நாளிதழில் கட்டுரையாக எழுதியிருப்பாங்க. எஸ்ஆர் என்னென்னா இந்த மாதிரி புத்தகங்களை அறிமுகம் செய்து வைக்கிறது. தமிழ் புத்தகங்கள் ஆரம்பித்து ரஷ்யா மேற்கத்திய நாவல்கள் தொடங்கி அத்தனை அவருக்கு பிடித்தமான புத்தகங்களை, மெயினாக பழைய புத்தகங்கள், ரொம்ப 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதின புத்தகங்களை பற்றியெல்லாம் அதில் அறிமுகம் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதில் தொடரில் வரும்போது நான் அது ஒரு பேஜை தமிழ் இந்தியில் ஒரு பேஜை கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இவர் கட்டுரைக்கு அதையே வாசிக்கின்ற பொழுது நமக்கு புத்தகத்தை வாசிக்கணும்னு சொல்லி அதிலிருந்து நான் குறிப்பெடுத்து ஒவ்வொரு புத்தகங்களாக வாங்க ஆரம்பித்து அப்படி வாசிக்க ஆரம்பித்ததான் அந்த கட்டுரையுடைய முக்கியமான விஷயம். அந்த தொகுப்பாக வந்த தமிழ் இந்து நாளிதழில் ஒரு கட்டுரை தொடராக வந்த அந்த விஷயத்தை தான் இந்த புத்தகமாக எழுதியிருக்கிறாங்க. இதில் 56 தலைப்புகளில் எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொரு தலைப்புலையும் புத்தகங்களை பற்றி அறிமுகம் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. இப்போ வீடில்லா புத்தகம் அப்படின்னா உலக புகழ்பெற்ற பெண் எழுத்தாளர் வர்ஜீனியா உல்ஃப் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சாலையோரத்தில் இருக்கிற பழைய புத்தகங்கள் இருக்கு இல்லையா, அந்த புத்தகங்களை வீடில்லா புத்தகம்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த வகையில் அதையே ஒரு தலைப்பாக ஐயா அவங்க வச்சு இந்த கட்டுரையை எழுதி அதை ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. நிறைய புத்தகங்களை இதில் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதின புத்தகங்களெல்லாம் இதில் அறிமுகம் செஞ்சு வச்சுருக்காங்க. அவர் அது எங்கெல்லாம் வாங்கி படித்தாங்க, அந்த சாலை ஓரங்களில் தேடி சென்னை மூர் மார்க்கெட்டு தொடங்கி டெல்லியில் பழைய புத்தகங்கள் இடங்களுக்கு சென்று வாங்கினது, நம்ம பாண்டிச்சேரி, இந்த மாதிரி தமிழகத்திலேயே எங்கெங்கே பழைய புத்தகங்கள் நிறைய கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த புத்தகத்தை யாரெல்லாம் வாங்கிக்கிறலாம் அப்படின்னா, நமக்கு வாசிக்கிறதுக்கு எங்கேருந்து வாசிக்கிறது, புத்தகங்களை எப்படி வாசிக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்கள் இதை வாங்கினாங்கன்னா, வாங்கி வாசிக்கும்போது அது நிறைய புத்தகங்களை அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இனத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கூட அதுக்கும் ஒரு புத்தகத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு புத்தகத்தை சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த இப்போ நம்ம ஒரு புத்தகத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஆதி காலத்தில் நம்ம எப்படி சாமி கும்பிட்டோம், அதுக்கு என்ன படைச்சோம், அப்படிலாம் நிறைய அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு புத்தகங்களை பற்றி அறிமுகப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. உண்மையிலே நான் இந்த வீடியோ போடுற அளவுக்கு நான் வாசிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புத்தகம் தான் அதுக்கு காரணம். நீங்களும் இந்த புத்தகத்தை வாங்கி ஒரு டைம் வாசித்து பாருங்கள். அதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தொடர்ந்து வேறு புத்தகங்களை வாசிக்கலாம். முதல்ல தொடங்குறவங்களும் இந்த புத்தகத்தை வாசிங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.